உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கடுமையான வெயிலால் சுட்டெரித்த தூத்துக்குடியில் திடீரென வானம் மேகமூட்டமாக மாறியது. சில நிமிடங்களிலேயே தூத்துக்குடி விமான நிலையம் அருகே மண்ணையும் தூசியையும் வானத்தை நோக்கி சுழற்றியபடி உயர்ந்த புனல் வடிவ காற்று விண்ணை தொட்டது. இந்த காட்சியை நேரில் கண்ட பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் தங்களது செல்போன்களில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததால் வீடியோ வேகமாக வைரலானது. பெரிய மேகம் கடலில் நீரை உறிஞ்சுவது போல வானத்திற்கும் பூமிக்கும் இடையே பெரிய மேக குழாய் போன்று உருவாகிய ராட்சச சுழற்காற்றால் அங்கிருந்த சிறிய மரங்கள் வேருடன் பிடுங்கி வீசப்பட்டன. வாகைக்குளம் டோல்கேட், தூத்துக்குடி ஏர்போர்ட் போன்றவற்றில் கடும் சேதம் ஏற்பட்டது. சுமார் அரை மணி நேரம் நீட்டித்த இந்த சூறாவளியினால் 9 பேர் காயமடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளில் இதுபோன்ற சுழல் காற்றுகள் அடிக்கடி ஏற்படுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் சுழல் காற்று என்பது அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கூட பெருமளவில் சுழல் காற்றுகள் அதிகமாக உருவானதில்லை. இந்த நிலையில் தூத்துக்குடியில் மட்டும் இந்த சுழல் காற்று ஏன் உருவானது என்பது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் தென் தமிழ்நாடு முழுவதும் சராசரி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் நிலவிய கிழக்கு மேற்கு திசை காற்றழுத்த பள்ளம் காரணமாக தூத்துக்குடியில் வலுவான மேல்நோக்கிய காற்றோட்டத்துடன் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாகியுள்ளன. இதன் விளைவாக தூத்துக்குடி விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று தூசியுடன் எழுந்து தீவிரமாக காற்று மேல் நோக்கி வீசியது. இந்த புனல் போன்ற அமைப்பானது பெரும்பாலும் கியூமுலோனிபஸ் மேகத்திற்கு கீழே இருந்த வலுவான மேல் நோக்கிய காற்றோட்டத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அது தூசியை மேலே தூக்கி சுழலும் அல்லது செங்குத்தான காற்று தூணை உருவாக்கி இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே தூத்துக்குடியில் காணப்பட்ட இந்த நிகழ்வு ஒரு வெப்பச்சலன சுழல், புழுதி சுழல் அல்லது தற்காலிக புனல் மேக அமைப்பாக இருக்கக்கூடும் என்றும் உண்மையான சூறாவளியாக கருத வாய்ப்பு மிகவும் குறைவு என்றும் வானிலை மையம் விளக்கமளித்துள்ளது.